வெல்கம் டு ட்ரில்லியன் மேக்ஸ். தமிழ்நாடு 10th மேக்ஸில் அல்ஜிப்ரா பார்க்குறோம். எக்ஸசைஸ் 3.17ல் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்குறோம். ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் ரெண்டு மேட்ரிக்ஸோட அடிஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 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 லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேட்ரிக்ஸ் அடிஷன் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ முதல்ல நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதலாம். இது வந்து எக்ஸுங்கிறது ஸ்கேலார். இதையும் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு 4x. அப்புறம் கீழே 3 கீழே வந்து எக்ஸ் இன்ட்டு 3x மைனஸ் 3x. அப்புறம் என்ன இது ஒன்று ப்ளஸ் ஒய் இன்ட்டு -2 -2y. அப்புறம் ஒய் இன்ட்டு 3y. இது ஈக்குவல் டு 4 6. இது எப்படி எழுதிக்கலான்னா 4x ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதிக்கலான்னா மேலே இருக்கிறத 4x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2y ஈக்குவல் டு இது ரெண்டும் ஈக்குவல் டு திஸ் ஒன் ஈக்குவல் டு 4. கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதே நம்ம ஆட் பண்ணி அது ரிசல்ட்டை வந்து இதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ 3x மைனஸ் 3x இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6. இப்போது இந்த 4xை நம்ம எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணிக்கணும்? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் வந்து இதில் 2 இருக்குது, இதையும் 2 இருக்குது, 2 2s are 4, இங்கேயும் 2 2s are 4 இருக்குது. அதனால் 2ஆல் நம்ம இதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். பை 2ஆல் 1/2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை 1/2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ பண்ணும்போது 4/2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2/2 1 அப்புறம் ஒய் ஈக்குவல் டு எப்போதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம டிவைட் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடும் அதே நம்பரால் டிவைட் பண்ணணும். இப்போ 4/2ங்கிறது 2. இது ஒரு ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்தது இது வந்து இங்கே -3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 3 is divisible by 6. ஸோ அதனால் நம்ம இதை வந்து 1/3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த ஈக்குவேஷனாக நமக்கு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம இதை மாதிரி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ 3ஆல் டிவைட் பண்ணோன்னா -3 டிவைடட் பை 3 என்ன -1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3/3 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 6 3ஆல் டிவைட் பண்ணனா 2 வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நான் இங்கே எழுதுகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 2. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 2. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு எக்ஸோ இல்லை ஒய்யோ ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் ஆட் பண்ணினா கேன்சல் ஆகிடும். ப்ளஸ்ஸும் மைனஸ் இப்போது ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம இங்கே இதில் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்தையுமே இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் 0. இப்போ 2xஆல் ப்ளஸ் பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். ஸோ 2xஆல் எக்ஸ் மைனஸ் பண்ணோன்னா வெறும் எக்ஸ் வரும் ஈக்குவல் டு இங்கே நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ப்ளஸ்ஸு இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணும்போது இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் பண்ணால் இங்கே வந்து என்ன 2 + 2 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஈக்குவேஷனில் அடுத்தது வந்து இதுக்கு அடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த எக்ஸை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டலாம். ஒய் அப்போ ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட்டிங் x ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 2ல் போடலாம். இல்லை எக்ஸு தான். இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒய் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஈக்குவேஷன் 2ல் போடுறோம் எக்ஸை. அப்போ போடும்போது எக்ஸுக்கு பதிலாக -4 போடணும். இங்கே மைனஸ் இருக்குது, -4 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த -4 இந்த பக்கம் போச்சுன்னா +4 ஆகிடும். மைனஸில் தான் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ equal to 2 plus 4 equal to 6. அப்போ y equal to
6. இப்போ இதில் வந்து x equal to 4, y equal to 6. அடுத்த நெக்ஸ்ட் கணக்கு பார்க்குறோம். Next sum. Find the non-zero values of x satisfying the matrix equation. இப்போ x இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 2 இன்ட்டு சம் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் முதல்ல நம்ம இந்த ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள பண்ணிக்கிட்டோன்னா x இன்ட்டு 2x என்ன 2x ஸ்கொயர், 3 இன்ட்டு x 3x, 2 into x 2x, x into x x square, plus 2 into 8 16, 2 into 5x 10x, 2 into 4 8, 2 into 4x 8x. முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் அடுத்தது பண்ணிக்கிறோம். 2 into x ஸ்கொயர் 2x ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு 2 into 8 இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 2 into 8 16, அப்புறம் 2 into 24 48, 2 into 10 20, 2 into 6x 12x. இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் இப்போது ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த எலிமெண்ட் ஆட் பண்ணணும், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். 2x ஸ்கொயர் இதையும் ஆட் பண்ணிக்கணும், 2x இதையும் ஆட் பண்ணிக்கணும், இது ஆட் பண்ணிக்கணும், இதையும் ஆட் பண்ணிக்கணும். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16, அடுத்தது 2x ப்ளஸ் 10x 12x, 10 ப்ளஸ் 2 12x, 3x ப்ளஸ் 8, 3x ப்ளஸ் 8, x ஸ்கொயர் ப்ளஸ் 8x is equal to 2x square, இது அப்படியே போயிருக்கலாம், plus 16 48 20 12x. இப்போ வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சாரி, எக்ஸு மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இது வந்து ஃபஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா, கரஸ்பாண்டிங் if two matrices are equal, the corresponding elements are also equal. So 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 இதுவும் ஈக்குவல், அப்புறம் 12x இது எழுதிக்கலாம், இதுவும் ஈக்குவல், 12xும் 48 ஈக்குவல், 3x ப்ளஸ் 8 20ங்கிறது ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். இப்போ நம்ம வந்து இது வேண்டாம், இப்போ 12x இது ஒன்றா இருக்கிறதா வேண்டாம். இப்போ 12x ஈக்குவல் டு 48ன்னு இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 12x 48னா எக்ஸ் என்ன 48/12, 4 12s are 48. So answer equal to 4. Question number 8 பார்க்குறோம். Solve for x, y. xும் yயும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸில் ஒரு ஈக்குவேஷன் வரும், ஒயில் ஒரு ஈக்குவேஷன் வரும். எக்ஸ் ஈக்குவேஷன் முதல்ல தனியாக கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஒய் ஈக்குவேஷன் ஒய்லேருந்து ஒய் இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் முதல்ல எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இது ஸ்கேலார், இதை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு மைனஸ் 2x மைனஸ் 4x, 2 இன்ட்டு மைனஸ் ஒய் மைனஸ் 2y, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு மைனஸ் 5 8. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x வரும் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதையும் ஆட் பண்ணி இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா இந்த மைனஸ் ஒய்க்கு ஈக்குவல், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸுக்கு ஈக்குவல் மைனஸ் ஒய். அது மாதிரி ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு 8.
இப்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம், இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ இது வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு -5 இருக்கு இல்லையா, -5 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா +5 ஆகிடும் ஈக்குவல் டு 0. அதாவது இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி நமக்கு தெரியும் அல்ஜிப்ராவில் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மெட்டில் இருக்குது இந்த ஈக்குவேஷன். எப்படின்னா ax ஸ்கொயருங்கிறது ஏங்கிறது இந்த இடத்துல 1, பிங்கிறது வந்து இந்த இடத்துல -4, சிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு 5. அதாவது இப்போது இந்த இது இந்த இந்த இது இருக்கு இல்லையா -4 இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு -4, இங்கே வந்து ப்ராடக்ட் சி வந்து 5. ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணினோன்னா 2 நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணால் -4 வரணும், 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணனா 5 வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஈஸி மெத்தடில் சொல்கிறேன். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, +5 இருக்குது, இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 நம்பரை ஆட் பண்ணினா -4 வரணும், மல்டிப்ளை பண்ணனா 5 வரணும். இப்போ என்ன 5 1s are 5 தானே போட முடியும் நம்ம, 5 × 1 5 1s are 5 இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது -4 வரணும், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா -4 வரணும். அப்போ என்ன பண்ணலான்னா 5ஓட 1 போனால் என்ன ஆகும், 4 ஆகிடுமா. 5 - 1 என்ன 4 இல்லையா, இது மைனஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 4 வந்துடுச்சு. பட் வந்து சைன் என்ன வரணும், மைனஸ் வரணும். பெரிய நம்பரில் நம்ம என்ன மைனஸ் சைன் போட்டால் தான் மைனஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும். ஓகேவா, -5 1ஆல் மைனஸ் பண்ணால் -4 வரும். எந்த நம்பர் பெரிய நம்பரில் என்ன சைன் இருக்கோ அதான் இங்கே போடணும். இங்கே -5 போட்டோன்னா -4 ஆகிடும். முதல்ல என்ன பண்ணணும், நம்பர்ஸை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்புறம் எந்த நம்பரில் எந்த பெரிய நம்பரில் வந்து சைன் இருக்கோ மைனஸ் சைன் இருக்கோ அதை எடுத்து இங்கே போடணும். இப்போ நமக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் -4x + 5 அதோட ரூட்ஸ். இது ரூட்ஸ் என்னென்னா இது எப்படி எழுதலாம் இப்படி இதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இங்கே 5 இருக்கு இல்லையா, -5 இங்கே -5 வந்தால் தான் இங்கே வந்து 1 ஆகும். ஓகேவா, -4 ஆகும். ஓகேவா, -5 -4. இப்போது -5 × 1 வந்து -5 இங்கே வரணும். இங்கே ஏன்னா +5 இருக்குது, இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்னா மைனஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல +5 வரணும். அப்படி வரும்போது இங்கேயும் +5 ஆகிடும், அப்போ இங்கேயும் +5 ஆகிடும். இந்த +5 வந்து இந்த பக்கம் வரும்போது -5 ஆகிடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் தப்பு. என்ன வரணும்னா x ஸ்கொயர் -4x - 5 = 0. இதுதான் வந்து ஒரிஜினல் ஈக்குவேஷனாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் இது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ரூட்ஸ் என்னென்னா -5 இருக்கு இல்லையா, -5 × 1 வந்து இங்கே -5 ஆகிடும். -5 × 1 வந்து -5 இருக்கும், -5 + 1 வந்து -4 இருக்கும். ஸோ இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், இங்கே ப்ளஸ் இருக்கணும். இப்போ இங்கே வந்து என்னென்னா -5 இது ஒரு ரூட் இருக்குது, இங்கே ஒரு ரூட் இருக்குது. இப்போ இதை இந்த ஈக்குவேஷனை எப்படி இந்த ஈக்குவேஷன் தான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். இதை வந்து எப்படி எழுதணும்னா x ஸ்கொயர் -4x - 5 = 0. இது எப்படி எழுதணும்னா ரூட்ஸில் எப்படி எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் இங்கே -5 இருக்கு இல்லையா, -5 இன்ட்டு அப்புறம் என்ன எக்ஸ் ப்ளஸ் இங்கே இது +1 = 0. இந்த ஈக்குவேஷனை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போது எக்ஸ் இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா x - 5 = 0ன்னு ஒன்று, அப்புறம் x + 1 = 0ன்னு 2 ரூட்ஸ் வருது. இப்போ x = நமக்கு x தான் வேணும். x = -5 அந்த பக்கம் போனால் +5 ஆகிடும். இதில் +1 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா -1 ஆகிடும். இப்போ நம்ம x கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து y கண்டுபிடிக்கணும். y ஈக்குவேஷன் என்னென்னா y ஸ்கொயர் -2y = 8ன்னு இருக்கு இல்லையா, ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து +8 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போனோன்னா y ஸ்கொயர் -2y - 8 = 0. இப்போ இது வந்து என்னென்னா -8 இருக்குது, மல்டிப்ளை பண்ணனா -8 வரணும். -8 முதல்ல எழுதிக்கலாம். ஈஸி மெத்தட் இது தான். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணனா -8 வரணும், 2 நம்பரை ஆட் பண்ணனா -2 வரணும். ஸோ -2 வரணும், -8 வரணும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், 2 × 4 மல்டிப்ளை பண்ணுறோம், 2 4s are 8 வந்துடுது. அதே மாதிரி
4 minus 2 என்ன 2 இல்லையா? ஓகே, அப்போ வந்து இப்போ இங்கே என்ன வரணும், மைனஸ் வரணும். இங்கே சைன் வந்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே -8 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 8க்கு 8ல் வந்து மைனஸ் போடலாமா? அப்போ என்ன பண்ணோம், -4 × 2 வந்து என்ன -8. அப்போ இங்கே -4 இந்த நம்பர்ஸ் இருக்கட்டும், 4 2 இப்படி இருக்குது, நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பெரிய நம்பர் என்னென்னா -4. இந்த 4 - 2 முதல் நம்பர்ஸை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இங்கே பெரிய நம்பரில் சைன் இருக்கிறத வந்து நம்ம போடணும். இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அப்போ இங்கே -2. ஓகே, இப்போ -2 ஆகிடுத்து. இந்த கோஎஃபிஷியன்ட்டில் வந்து -2 ஆகிருக்கு. அப்புறம் வந்து -8க்கு வந்து அதுவும் அது கண்டுபிடிச்சிட்டோம். எப்படின்னா இது வந்து என்னென்னா -4 × 2 + 2. இப்போ -4 2s are 8. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். -4 × 2 -8. அப்போ ரூட்ஸ் வந்து -4 2 2 ரூட்ஸ் இருக்குது. இதை நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா y² - 2y - 8 = 0வை எப்படி எழுதலாம்னா y -4 அதே அப்படியே எழுதணும் இன்ட்டு y + 2 = 0. இப்போ y - 4 = 0ன்னு எழுதலாம். y + 2 = 0ன்னு 2 ரூட்ஸ் வருது. இப்போ y = -4 இந்த பக்கம் போனால் 4 ஆகிடும். y = -2 + 2 இந்த பக்கம் போனால் -2 ஆகிடும். இப்போ 4 ஆன்சர்ஸ் இருக்குது. என்னென்னா முதல்ல x = 5 and -1. அதே மாதிரி y = 4 and -2. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.